ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்டியான நெய் சாம்பார் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சீவி, அதுக்கப்புறம் ஒரு பல் உரிச்ச பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காய பொடி, அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சுருங்க. 2-3 விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். காய்கறிலாம் நறுக்கி வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா எல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 உரித்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு நறுக்கின தக்காளியும், அப்புறம் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு தக்காளி போட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கோங்க. இது வந்து நான் எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடிங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். அப்புறம் அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் அந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியும் லைட்டாக ஆட் பண்ணி அந்த காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த பருப்பு நம்ம இப்போ குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு கலவை எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் நல்லா மணக்க வந்து சாம்பார் வாசம் வந்து நமக்கு தெரியும். அப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.